டேய் மாப்பிள, ஏன்டா என்னடா உன்னை 2 நாளாக பார்த்துட்டே இருக்க, சோகமாக இருக்க? என்ன காரணம்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் சோகமாகவே இருக்க? மாப்பிள சோகலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள. எந்த பிஸ்னஸை எடு லாஸு, எந்த பிஸ்னஸை எடு லாஸு. வீட்டுக்கு போனால் ஒரே நச்சு 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 நச்சுன்னு வெறும் தொல்லையாக இருக்கும் மாப்பிள. எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் லாஸ் ஆகிட்டே இருக்கும் மாப்பிள. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேது மாப்பிள. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லலாம் மாப்பிள. டேய், என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோ, பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா எடுத்தங்கவுத்தன்னு எதுவுமே பண்ணவே கூடாது மாப்பிள. என்றைக்குமே அந்த பிஸ்னஸ், அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸை பண்ண போறியோ அந்த பிஸ்னஸை பற்றி முழுசாக நீ அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸில் வந்து நீ சக்ஸஸ் ஆக முடியும். எடுத்தங்கவுத்தன்னு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கியேன், எதுலையுமே நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. எப்பொழுதுமே ஒரு பிஸ்னஸை நீ எடுக்கிற, இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்க. இப்போ ஒரு டீ கடை போடுறீங்க. இப்போ ஒரு டீ கடை போடணுன்னா டீ போடுறதுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீ பார்க்கணும். ஒரு டீ கடை எந்த லொக்கேஷனில் வைக்கிறது அதை நீ பார்க்கணும். அந்த டீ கடை நீ லொக்கேஷனில் வச்சா மட்டும் பத்தாது. உன்னால் எவ்வளோக்கு ஒரு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உன்னால் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் குவாலிட்டியாகவும் இருக்கணும், அது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு நீ பண்ணாதான் ஒரு க்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு எதுலையாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் இருக்கும், எடுத்ததும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பொறுமையாக நீ போ. என்றைக்குமே எடுத்ததுமே எல்லாம் கிடைக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது மாப்பிள்ள. அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கோ. இப்போ ஒரு பால் வாங்கணுன்னா ஒரு எவ்வளோ செலவாகும், எத்தனை லிட்ரு தேவைப்படும் அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மாஸ்டரை நீ பிடிக்கணும். டீ போடுறதுக்கு மாஸ்டர் தேவைப்படும், நல்ல டீ போடுறதுக்கு நல்ல மாஸ்டர் தேவைப்படும். அவங்கள நீ எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்து அதை வைக்கணுமோ அதை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு டீ கடைக்கு என்னென்ன பெஞ்சு, சேரு இதெல்லாம் தேவைப்படும். அந்த ரெண்டல் இருக்குது பார்த்தியா, ரெண்டலை நீ பார்த்துக்கணும். ரெண்டலுக்கு அட்வான்ஸ் இருக்குது. இந்த பல பிரச்சனை இருக்குது மாப்பிள்ள. எல்லாமே நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் எதுலேயுமே க்ரோ பண்ண முடியும். சில பேர்லாம் ஒரு டீ கடை போடுறேன் அப்படின்னா தாட்டு புட்டுன்னு ஆரம்பித்து எப்படியா இருந்தாலும் போய் லாஸில் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீ கடை பிஸ்னஸ் பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் நல்லா முழுசாக அலசி ஆராயணும் ஒன்று. ரெண்டாவது, அந்த பிஸ்னஸில் ஆளே வரலனாலும் நம்ம இறங்கி செய்யணும். அந்த அளவுக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளே வந்து ஆளை பார்த்துக்கிட்டு எல்லாம் 10 பேரை போட்டு வேலை செஞ்சுருவோம், எல்லாம் ஆளை வச்சு தான் நம்ம நம்பி வாழ்கிறோம் அப்படின்னா என்றைக்குமே அது சக்ஸஸ் ஆகாது. அந்த கடையில் ஆள் வரலனாலும் நம்ம இறங்கி செய்யணும். நம்ம இறங்கி செஞ்சால் தான் நமக்கு புரியும். அப்போ தான் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ லாஸ் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே சரியாயிடும் மாப்பிள்ள. என்றைக்குமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசி, எல்லாத்தையும் ஐடியா போடு, ஒரு டைம் டேபிள் மாரி போடு. டைம் டேபிள் மாரி போட்டு எல்லாத்தையும் ஆரம்பி. உன்னால் சக்ஸஸ் ஆக முடியாது எதுவுமே கிடையாது. முதல்ல உட்காந்து யோசி, நிதானமாக இரு, அவசரப்படாத மாப்பிள. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா மாப்பிள? இது தெரியாமல் போச்சு மாப்பிள. ஒன்றுமே இல்லை மாப்பிள. மாஸ்டர் வரலன்னு வச்சுக்கேன், நான் கடையே லீவ் விட்ருவோம் மாப்பிள. இப்போ தான் மாப்பிள தெரியுது, நம்ம எதுலையாக இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையும் வளரும், நம்மளும் பிஸ்னஸில் லாஸ் இல்லாமல் வர முடியும்னு நல்லா புரிய விஷயம் மாப்பிள. நன்றி மாப்பிள.